ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கோயிலுக்கு போயிருக்கோம். கோயிலுக்கு தான் பைரவர் கோயிலுக்கு. இங்கே பாருங்கள், பைரவர் கோயில் எவ்வளோ கூட்டம் இருக்கும். எல்லாம் பயங்கரமான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அங்கே போய் தேங்காய் தீபம் போட்டோம்னா எந்த கஷ்டங்களும் எல்லாமே தீரும், எல்லா கஷ்டங்களும் தீரும். எங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப இதாகிடுச்சு. அதனால் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்ட்டு ரொம்ப கஷ்டத்தோடு போயிட்டேன். தீபம் நாங்கள் போயிடுவோம், வட்டம் போயிடுவோம். போய் தேங்காய் தீபம் போட்டுக்கு பாருங்கள், நல்ல தீங்க பயங்கரமான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அஷ்டமிக்கு வந்துடுவாங்க எல்லா கூட்டமும். கால பைரவர், நல்லா சொர்ண பைரவர் ஒரு பேர். நல்லா நினச்சதை அறிய முடியுது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, எல்லாமே சிறப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஈரோட்டில் தான் இந்த கோயில். நல்லா பயங்கரமாக இருக்கும் கோயில். பங்கு பாருங்க, உயரத்தை பாருங்க, பயங்கரமான உயரமாக இருப்பார். நல்லா இருக்கும். கீழேயும் நல்லா சாமி இருக்குது. கூட்டம் பயங்கரமான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா போகிறவங்கள நீங்கள் சொல்லுங்கள், போங்க, போயிட்டு வாங்க. இங்கே பக்கத்தில் இருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இங்கே வருங்க, கூட்டம் பயங்கரமாக இருக்கும். கீழே ஒரு சாமி இருக்குது, அந்த சாமியில் நம்ம தொட்டு கும்பிட்டு வேண்டதை வேண்டிக்கிட்டு வரலாம். வேண்டது கரெக்டாக நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு சிறப்பாக இருக்குது, பயங்கரமாக. வந்தீங்கன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக இருக்குது கூட்டம். பாருங்க, பூரா பேரும் தீபம் தான். தேங்காய் தீபம், சுரக்காய் தீபம், எல்லா தீபம் போடுறாங்க. எது காரியம் நடக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுறாங்க. எல்லாம் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கூட்டம் சரியான கூட்டம், பயங்கரமாக இருக்கும். இங்கே பூரமே தேங்காய் வரைஞ்சாங்க. தீபம், நல்ல தீபம் தான் பூரா வியாபாரம் பயணம் போயிட்டுருக்கு. எனக்கு கூட்டம் சரியான கூட்டங்கள் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்க, தேங்காய் தீபம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. கூட்டமான கூட்டம், எக்கடி செக்கடியான கூட்டம். அஷ்டமிக்கு வந்துடுவாங்க, எல்லா ஊர்லேருந்து வந்துடுறாங்க. சென்னையிலேருந்துலாம் வந்திருக்காங்க. எல்லாம் பயங்கரமான கூட்டம். பூரா தேங்காய் தீபம் தான் பயங்கரமாக போயிட்டுருக்கு. வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கூட்டம் சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டீ சாப்பிட்ணும் பக்கத்துலேயே சாப்பிட்டுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஹோட்டலும் பக்கத்துலேயே இது இருக்குது. எல்லாம் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள கருவாடு வேறு விட்டாங்க. நம்ம போனோம்னா நம்மளே பாலாபிஷேகம் பண்ணோம்னா பாலாபிஷேகம் பண்ணலாம். இல்லை அன்னதானத்துக்கு காசு கொடுக்கணும்னா காசு கொடுக்கலாம். டோக்கன் பதிஞ்சு எல்லாமே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாத்தான் இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் எதுவுமே ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே நம்ம கஷ்டங்கள் தீரணும்னா நம்ம கோயிலுக்கு போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. தெய்வத்தை விட்டால் வேறு எதுவும் இல்லை நமக்கு. அந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்கோம். கோயிலுக்கு போவோம், எங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. அஷ்டமிக்கு நாங்கள் போயிடுவோம். தேவரி அஷ்டமிக்கு போனோம்னா சிறப்பாக போயிட்டுருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போனீங்கன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நல்லா இருந்த கஷ்டத்துக்கு இப்போ எவ்வளவோ நாங்கள் கோயிலுக்கு போக வந்து பிள்ளை இல்லாத பிள்ளை எந்த வரம் கேட்டோமோ அந்த வரத்தை கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு பரவாயில்ல, அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் நல்லா போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பைரவர் எப்படி நிற்கிறாரு பாருங்க, பயங்கரமாக இருப்பார். ஆனால் கூட்டம் எக்கடி செக்கடி ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போனீங்கன்னா சொல்லுங்கள். நாங்கள் போயிட்டு வந்துட்டுருக்கோம். நாங்கள் அஷ்டமி குடும்பத்தோடு போயிடுவோம். போயிட்டு நல்லா டீ சாப்பிட்டு பாருங்க, கூட்டம் எப்படி இருக்குன்னு. பாருங்க சம்சாரம், அதே சம்சாரங்க, நல்லா பார்த்துங்க. இதுதான் பிள்ளை குட்டிகள். நல்லா சிறப்பாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. பாருங்க கூட்டம். உள்ள கோயிலுக்கு போகவே வெளியே விட்டுருவாங்க, அந்த அளவுக்கு கூட்டமாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சிறப்பாக இருக்குது. கோயிலுக்கு போனால் ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும், எந்த கஷ்டங்களும் தீரும். நம்ம நினச்சா இது நடக்காது, அது ஆண்டவன் எழுதுறதேன். நம்ம போனால் தான் அதுக்கு கரெக்டாக இருக்கும். கோயில் போனோம், நாங்கள் போயிட்டு எங்கள் கஷ்டங்கள் குறைஞ்சு இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போகிறோம்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஈரோடு தான் நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. பயங்கரமாக கூட்டமான கூட்டம் இல்லை, நல்லா டேலண்டாக இருக்குது. பயங்கரமாக நல்லா போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். காசி பைரவர், சொர்ண பைரவர் கோயிலுக்கு போனோம்னா நல்லா சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பேரும் கஷ்டம் துன்பத்தில் இருந்தீங்கன்னா எல்லா பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தீபம் வாங்கி போடுங்க. நல்லா குடும்ப கஷ்டங்கள் எல்லாமே தீரும். எல்லாமே நல்லா இருக்கணும். எல்லாம் நான் இறைவனை வேண்டிக்கிறேன். போகிற காரியம் நல்லா வெற்றி ஆகணும். எல்லாத்துக்கும் எந்த தடையாக இருந்தாலும் ஓட்டி முடிச்சு விடுறாரு நம்ம பைரவர். எல்லாமே சிறப்பாக இருக்குது. இந்த கோயிலுக்கு போனோம்னா எந்த கஷ்டங்கள் என்ன துன்பங்கள் கடங்கப்பு எல்லாமே முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம்